அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தௌஹீதோடைய ஒரு மனிதனுக்கு அடிப்படையானதெல்லாம் என்ன. ஒருத்தர் தௌஹீத பாழாக்கிட்டாங்க அப்படின்னா அவர் காஃபிர் அல்லனா முர்த்தத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தௌஹீதோட பூரணத்துவத்தை குறைக்கிறதுனாலலாம் அவர் காஃபிர் கிடையாது அப்படின்றத பத்தினதான் இன்னைக்கான லெசன் இன்ஷா அல்லாஹ். தௌஹீத பாழாக்குவதற்கும் தௌஹீதோட பூரணத்துவத்தை குறைப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தௌஹீதோட பூரணத்துவத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும் பாவங்கள், அதாவது இபாதத்துல ஃபித்அத், சுன்னாவுக்கு மாற்றமாக நடப்பது, சிறிய ஷிர்கு, இது எல்லாமே ஆகும். உதாரணமா ஒருவர் தௌஹீதுவாதியாக இருக்கிற நிலையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஃபித்அத்தை கலந்து விட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தால ஒரு பெரும் பாவத்தை செஞ்சிடுறாரு, உடனே அவரை என்ன பண்றது, தௌஹீதை விட்டு நீக்கிட்டாரு, தௌஹீதை விட்டு வெளியேறிட்டாரு அப்படின்னு கூறுறது மிக தவறு. இப்படி கூறுவது நாம உருவாக்கிய ஒரு தீன் தான். அல்லாஹுடைய தீனில் தௌஹீது மிக பெருமதியானது. ஒரு மனிதன் திருட்டு, விபச்சாரம் போன்ற பாவங்களை செய்திருந்தாலும் அவன் தௌஹீதில் மௌத்தானால் அவனுக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம். அல்லாஹுவினால் இந்த 4 வழிகளில் அவன் ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பப்படுவான். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல திருட்டோ விபச்சாரமோ ஏதோ ஒரு பாவத்துல ஈடுபட்டிருக்கான். ஆனா அவன் தௌஹீதுலதான் மௌத்தா போயிருக்கான். அப்படின்ற பட்சத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாடி இருந்தா அவனுக்கு என்ன பண்றது, ஸ்வர்க்கம் நிச்சயமாக இருக்கும். ஒருத்தன் ஏதாவது ஒரு தீமையான ஒரு செயல்ல ஈடுபட்டுட்டதுனால உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவன் தௌஹீது கிடையாது, அதாவது அவன் மார்க்கத்துல கிடையாது, அவனை மார்க்கத்துல இருந்து ஒதுக்கி வச்சாச்சு, அவர் காஃபிரு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவனோட ஆள் மனசுல அல்லாஹு தாலா மேல அவன் வச்சிருக்க ஒரு அன்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு கொடுத்திருக்க வெகுமதி எல்லாமே இல்லது நம்மளுக்கு தெரியாத ஒன்றாகவே இருக்கும். அது அவனுக்கும் அல்லாஹுக்கும் உண்டானது. அல்லாஹ் நாடி இருந்தால் அவன் இவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தா கூட அவன் தௌஹீதுல மௌத்தா இருந்தான் அப்படின்னா, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட அவன் மௌத்தா இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அல்லாஹ் நாடி இருந்தா என்னதுமா, சொர்க்கம் தான் நிச்சயமாக்கப்படுது. அதனால நம்ம யாரையும் பத்தி பேசுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். 4 வழிகள்ல அல்லாஹ் தாலா இப்படிப்பட்டவங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படின்றது என்னென்ன வழிகள்னு பார்க்கலாம். அதாவது அவன் அவன் இறப்பதற்கு முன்பு தௌபா செய்திருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை மன்னித்து விடுவான். அதுதான் நம்ம முன்னவே சொன்ன மாதிரி, ஒரு பாவம் ஒருத்தவங்க செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்களோட இந்த நிலைமை நம்மளுக்கு தெரியும். ஆனா அவங்க எவ்வளவு தௌபா செஞ்சிருக்காங்க, தனிப்பட்ட முறையில அல்லாஹ் தாலா கிட்ட எவ்வளவு தொழுது அவங்க துவா செஞ்சிருக்காங்க, எவ்வளவு தௌபா செஞ்சிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அவங்களோட பாவம் மன்னிப்பு அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்வான். ஓகேவா? சோ அதனாலதான் நம்ம யாரையுமே எப்பேற்பட்ட இதுலயுமே யாரு என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அதை அவங்களுக்கு திருத்துற வகையில நம்ம சொல்லி புரிய வைக்கலாமே தவிர்த்து அதை ஒரு 4 பேர்கிட்ட போய் சொல்லி அவங்கள அவமரியாதைப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது. 2வது, அல்லாஹுடைய அன்பாலையும் கருணையாலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க. அல்லாஹு தாலா தன்னுடைய அடியானுக்கு அவனோட அன்பாலையும் கருணையாலையும் என்ன பண்ணுவான், சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவான். அல்லாஹு தாலாவே கூறுறான் இல்லையா, என்னுடைய கோபம் அன்பை மிகச்சிடுச்சு அப்படின்றத சொல்றான். அதாவது அவன் எப்பேற்பட்ட கோபக்காரனா இருந்தா கூட அந்த அன்பு என்ன பண்ணிருச்சு, அந்த கோபத்தை எல்லாமே அமைதிப்படுத்திருச்சு அப்படின்றத சொல்லி காட்டுறான். 3வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை கொண்டும் அவங்க சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க. ரசூல்லா அவங்களுக்காக பரிந்துரை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா வாஜிபாக்கி கொடுப்பான். 4வது, நரகத்தில் போட்டு அவனோட பாவத்தோட அளவு தண்டனை கொடுத்த பின்னர் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவான். தான் செஞ்ச பாவத்துக்கு ஏற்ப தண்டனை நரகத்துல கொடுக்கப்பட்டு அந்த கால அளவு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அடியான தூக்கி அல்லாஹ் தாலா என்ன பண்ணுவான், சொர்க்கத்திற்கு அனுப்புவான். சோ இந்த 4 வகையில அல்லாஹ் தாலா தன்னுடைய அடியானுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையில் விசாரணைகள் முடிந்த பின்பு அல்லாஹ் சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். தன் நாடும் சிலரை தனது தனிப்பெரும் கருணையால் அவன் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். நரகவாசிகளை நரகத்தில் நுழை வைப்பான்.
பிறகு இறை நம்பிக்கையாளர்களிடம் பாருங்கள், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு இறை நம்பிக்கை ஈமான் உள்ளதோ அவரை நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் அப்படின்னு கூறுவான். அப்ப கரிந்து கட்டையாகிவிட்ட நிலையில நரகவாசிகள் என்ன பண்ணுவாங்க, வெளியேற்றப்படுவாங்க. அப்புறம் அவங்கள கொண்டு நஹருல் ஹயாத் ஜீவ நதி, ஓகேவா, அது ஒரு நதி, சொர்க்கத்துல உள்ள ஒரு நதி, அல்லது நஹருல் ஹயா மலை நதியில அவங்க போடப்படுவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சேற்று வெள்ளத்துல விதைப்பயிர்கள் முளைப்பதை போன்று புது பொலிவுடன் நிறம் மாறி விடுவார்கள். அந்த வித்துல இருந்து வரும் பொற்பூண்டுகள் இருக்கு இல்லையா, மஞ்சள் நிறத்தில் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் காற்றில் அசைந்தாடக்கூடியதாகவும் எவ்வாறு முளைக்கின்றதோ அதே போல, ஓகேவா, அதை நீங்கள் கண்டது இல்லையா அப்படின்றத அபு சயீத் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஷிர்கு அல்லாத பெரும் பாவங்களை செய்தவர் தௌபா செய்யாமல் மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் தன் நாடினால் மன்னிப்பான், அல்லது அவரை தண்டித்து விட்டு அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஓகேவா, நம்ம எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க தான். என்ன பெரும் பாவங்களா இருந்தா கூட அல்லாஹு தாலா மன்னிப்பான் அப்படின்ற நம்பிக்கையில கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹான தஆலாட்ட நம்ம தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் நாடி இருந்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். அகீதால இவ்வளோ இருக்கு. நம்ம 1-2 கத்துக்கிட்டு மட்டுமே அகீதாவை நம்மளுக்கு ஏத்த மாதிரி வழிகள்ல நம்ம போட்டு குழப்பிக்க கூடாது. இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தை தெளிவா புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் ரசூல்லா கல்வியை எங்கனாலும் தேடி கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் தெரிந்து கொண்ட இந்த விஷயத்தை பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும். மேலும் இது போல நிறைய அகீதாவுடைய பாடங்களை படிப்பதற்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.